அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். த மேஜிக் அப்படிங்கிற புத்தகத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆத்தர் வந்து ரோண்டா பர்னி அப்படிங்கிறவங்க. இதுல வந்து அவங்க 28 நாள் என்னெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சாப்டரா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது டே 1 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து 10 பாயிண்ட்ஸ் உங்க லைஃப்ல நீங்க எதுக்கெல்லாம் கிராட்டிடியூடோட இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லியும் மார்னிங் நீங்க எழுதணும். அப்படி எழுத முடியலன்னா நீங்க ஃபோன்ல கூட அதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ, எது உங்களால செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபோன்லயுமே அந்த 10 பாயிண்ட்ஸை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வாய்ஸ் நோட்டா கூட எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க படிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸையும் நீங்க படிச்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு வந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு நீங்க 3 தடவை சொல்லணும் மாஸ்டர். செகண்ட் டே என்ன ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்கன்னா, மேஜிக்கல் ராக் அப்படிங்கிறது என்ன. அந்த மேஜிக்கல் ராக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன கல்லு. அதை வந்து அந்த கல் எப்படி இருக்கணும்னா, ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கணும். கைக்குள்ள நீங்க வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணா அந்த கல் வெளியில தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை எடுத்துட்டு நைட்டு படுக்க போகும்போது அந்த கல்லை கையில வச்சுட்டு மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்ன நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்குது. அதே மாதிரி நீங்க தூங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை நினைச்சிட்டு நீங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த கல்லு கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அந்த கல்லை வந்து நீங்க சைட்ல வச்சுட்டு உங்க படுக்கும்போது டேபிள் வச்சிருப்பீங்களா சைட்ல, அந்த டேபிள் மேல நீங்க வச்சுட்டு படுக்கலாம். இது வந்து டே 2 ப்ராக்டிஸு. டே 3 வந்து மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. உங்க லைஃப்ல யாராவது 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க, யாரை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஆளுங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல, அது உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க பிரதர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், பாஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான 3 ஆளுங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட போட்டோஸை அவங்க முன்னாடி வச்சுட்டு அவங்க சம்பந்தமா, அதாவது அவங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ், ஒருத்தர் பத்தியும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நினைச்சு பார்த்து அந்த 5 விஷயத்துக்கும் நீங்க அவங்களுக்கு வந்து நன்றி உணர்வோட இருக்கணும். அதே சமயம் தேங்க்யூ சொல்றது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றீங்கங்கிறத சொல்லிட்டு நீங்க மனசுக்குள்ள ரொம்ப அந்த ஃபீலிங்கோட அதை வந்து நீங்க சொல்லணும். அந்த 5 பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு அவங்க பேரையும் சொல்லணும். அதே சமயம் எதுக்காக நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்றீங்கங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை, நீங்க அந்த 3 பேரோட படத்தை உங்க வீட்ல எங்க கண்ணில் உங்களுக்கு அப்ப அடிக்கடி எங்க நீங்க மூவ் பண்ணுவீங்களோ கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 இல்ல ஒரு 4 தடவை, இவங்க சொல்றது 4 தடவை. ஸோ 4 தடவையாவது அவங்களுக்கு வந்து நீங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஸோ அந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க தேங்க்யூ அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதான் இது வந்து மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இது வந்து நீங்க ஏற்கனவே எனக்கு வந்து இவங்களோட எல்லாம் எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னமும் அந்த உறவு வந்து மெயின்டைன் ஆகணும், இன்னும் நல்லா அந்த உறவு போயிட்டே இருக்கணும்னா அதுக்கும் நீங்க இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சில பேர்கிட்ட உங்க உறவுகள் நல்லா இருக்காது. உங்க பாஸே எடுத்துக்கோங்க, ரொம்ப உங்களை மேல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இல்ல உங்க வீட்ல யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாம இருக்கும். பட் அப்படி நல்லாவே இல்லாம இருந்தா கூட அவங்க கிட்ட ஏதாவது ஒரு 5 குவாலிட்டிஸ் நல்ல விஷயம் இருக்கும். அதுக்கு நீங்க வந்து கிராட்டிடியூடோட இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து மேஜிக்கல் ஹெல்த். இது வந்து டே 4 உடைய ப்ராக்டிஸ். ஸோ இந்த மேஜிக்கல் ஹெல்த் என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு, உங்க கை, காலு, கண்ணு, மூக்கு, உங்களுடைய சென்சஸ் எல்லாமுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, கை காலுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கும் போது ஈவன் உங்களுடைய குரல் அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்படி உங்களுடைய ஹெல்த்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்குமே நன்றி உணர்வோட இருக்கணும். ஸோ அதனால வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ்ல வந்து ஹெல்த்துக்காக கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்க பாடிக்காக கூட நீங்க எவ்ரிடே நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய உடம்பு தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 4 தான் நம்ம பார்த்துருக்கோம். டே 1, டே 2, டே 3, டே 4 பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு டே 5 அப்படிங்கிறது வந்து முக்கியமான டாபிக், மணி, மேஜிக் மணி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மணி தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மணியை வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறது தான். ஸோ மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மணியை பத்தி ஒரு கவலைப்படுறீங்க,
இல்ல மணி பத்தி நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, இல்ல மணி சம்பந்தமா, பணம் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு பிலீஃப் சிஸ்டமே நெகட்டிவா வச்சிருக்கீங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம், எனக்கு வந்து பணம் சேர்றதே ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி, என்னாலலாம் அவங்க அளவுக்கு பணம் சம்பாதிக்கவே முடியாது, எனக்கெல்லாம் பணம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. இல்ல ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு, ஒரு பதட்டம், பணம் சம்பந்தமா ஒரு பதட்டப்படுறீங்க, இல்ல கவலைப்படுறீங்க, இல்ல அந்த பணம் சம்பந்தமா மத்தவங்கள வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பணம் சம்பந்தமா எதிர்மறையான உணர்வுகளோ, எதிர்மறையான எண்ணங்களோ, இல்ல எதிர்மறையான நம்பிக்கையோ உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது வந்து பண வரவை வந்து கம்மி பண்றது மட்டும் இல்லாம, இவங்க கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இன்னும் போயிடும். அதே மாதிரி உங்களை வந்து சேரணும்னு இருக்கக்கூடிய அந்த பணமும் உங்களை வந்து சேராது. சோ அதனால இந்த பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ, கொஞ்சமாவது இருக்கும் உங்ககிட்ட பணம்ங்கிறது, அதுக்கு வந்து நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், உங்க ஒரு ஒரு டாபிக்லயுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, whoever has gratitude will be given more and he or she will have an abundance அப்படிங்கிறது. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் நன்றி உணர்வு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். whoever does not have gratitude, even what she or he has will be taken from her or him. அப்படி இல்லாதவங்க கிட்ட எல்லாமே எடுக்கப்படும், இருக்கிற பணமும் உங்ககிட்ட இருந்து போயிடும் அப்படிங்கறதா. இத வந்து ஒரு ஒரு சாப்டர்லயும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, இதை வந்து நீங்க எப்பவுமே உங்க மனசுல ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த நன்றி உணர்வுங்கிறது சும்மா கொஞ்ச நேரம் நம்ம நன்றி உணர்வோட இருந்துட்டு ஓகே இனிமே இருக்க தேவையில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த நன்றி உணர்வுங்கிறது வந்து நீங்க நாள் பூரா எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த லைனை வந்து அவங்க ஒரு ஒரு சாப்டர்லயுமே சொல்லிடுறாங்க, ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், என்னங்க என்கிட்ட இருக்கிறதே இத்தினூண்டு பணம், இந்த பணத்துக்கு போய் நான் எப்படி நன்றி உணர்வோட இருக்குது? நம்ம சாதாரணமா சொல்லுவோம், ஒண்ணுமே ஒரு ஒரு பொருள் வாங்கினா கூட நம்ம அதை வந்து இதுக்கு இவ்வளோ பணம் கட்டணுமா, நானு அதுக்கு அது வர்த்தா, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவா நம்ம வார்த்தையில சொல்லிட்டு அந்த பொருளுக்கான பணத்தை நம்ம வந்து செலுத்துவோம், ஒரு புலம்பலோட செலுத்துவோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நீங்க இழந்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனா அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால எவ்வளவு பணம் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு நீங்க வந்து கிராட்டிடியூட் செலுத்துங்க அப்படிங்கிறாங்க. சோ அங்க மேஜிக்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா, நீங்க வந்து பண வரவுக்கான ஒரு சூழ்நிலைய வந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. யார் யாரோ கிட்ட இருந்து பணம் வராம பல வருஷமா இருக்கும், ஆனா அந்த பணம் எல்லாம் இப்போ வந்து உங்களை தேடி தன்னால வரும். உங்களுக்கே உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாம கூட இருக்கும், அது தெரியாமலே நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நன்றி உணர்வோட நீங்க வந்து இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு தெரிய வரும், ஓ நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது. சோ அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க கிராட்டிடியூடோட இருக்கிறீங்களோ, பண வரவும் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சேர்ந்துட்டே இருக்குங்கிறாங்க. சோ அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிக்கணும். உங்களுடைய குழந்தை பருவத்துல, உங்களுடைய இளமை காலத்துல உங்களுக்கு வந்து என்னெல்லாம் விஷயத்துக்கு பணம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போ குழந்தை பருவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, ஸ்கூலுக்கு பணங்கிறது நீங்க பே பண்ணப்பட்டிருக்கு, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி சின்ன வயசுல உங்களுக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கும், அந்த வீடும் வந்து காசு பே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும். சின்ன வயசுல நீங்க வேலைக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க, ஆனா இதெல்லாம் கிடைச்சுதா? அதே மாதிரி காலேஜ்ல படிக்கிறதுக்கு, ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் பேகு, ஸ்கூல் ஷூவு, அதே மாதிரி புக்ஸ் வாங்குறதுக்கு, இது எல்லாமே. அதே நீங்க ஸ்கூல்ல வெக்கேஷன் போயிருப்பீங்க, காலேஜ்லயும் வெக்கேஷன் போயிருப்பீங்க, அதுக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்க பர்த்டேக்கு. அதே மாதிரி சின்னதா இருக்கும்போது நிறைய டாய்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு எல்லாமே பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து சின்னதா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வளருவீங்க. சின்னதா இருக்கும்போது அதுக்கேத்த ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் வளர வளர உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ், டியூஷன் எங்கேயாவது இதெல்லாம் சேர்ந்திருப்பீங்க, அதுக்கும் பணம் செலுத்திருக்கு. அதே மாதிரி டென்டிஸ்டோ ஒரு பல் டாக்டர் இதெல்லாம் போகும்போது அங்கேயும் உங்களுக்கு பணம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு, நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகணுங்கும்போது போக்குவரத்து,
அதுக்கும் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எசென்ஷியல் பேசிக் நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு, சோப்பு, சீப்பு எல்லாத்துக்குமே வந்து பணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது எல்லாமே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இன்னொன்று டெலிவிஷனு, டிவி, ஃபோனு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இது எல்லா விஷயத்துக்குமே நமக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பணம் கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் நோ சார்ஜ். உங்க மேல யாரும் சார்ஜ் பண்ணாம எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இவ்வளோ பணம், இத்தனை பணமும் இருந்ததுனால தான் இது எல்லாமே நீங்க வந்து அனுபவிச்சிருக்கிறீங்க. ஸோ இன்னொன்று, இது எல்லாமே ஹார்ட் ஏர்ன்டு மணி. எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு எல்லா பணமும் வரல. எல்லாமே ஹார்ட் ஏர்ன்டு மணி. இந்தந்த விஷயத்துக்கு எல்லாமே பணம் நீங்க கொடுத்து தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பாஸ்ட்ல இத்தனை விஷயம் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய பேசிக் நீட்ஸ், டிராவலுக்கு, ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே. அது எல்லாத்துக்கும் நீங்க வந்து இந்த மெமரிஸை நீங்க ரன் பண்ணணும் மனசுல. ஆமா, நான் வந்து இவ்வளோ சின்னதுல இருந்து நான் வந்து யூத்தா இருக்கும்போது கூட இவ்வளோ விஷயங்கள் என் லைஃப்ல வந்து கிடைச்சிருக்குங்கும் போது அதுக்கெல்லாம் நான் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க நினைக்கும் போது அந்த மெமரிஸ் எல்லாம் ஸ்லோவா நீங்க ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பேக் போய் உங்க லைஃப்ல பேக் போய் எத்தனை விஷயம் நீங்க உங்களுக்கு லைஃப்ல கிடைச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்றீங்க, நன்றி உணர்வோட அதை நினைக்கும் பொழுதே நீங்க இத்தனை விஷயம் நான் ரிசீவ் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூன்னு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்கோட நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது இன்னும் மேலும் மேலும் அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். இப்போ பணம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம கிட்ட இத்தனை பணம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு பணம் இருந்திருக்கேன்னு நினைச்சு அதுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தேங்க்யூ ஃபார் ஆல் த மணி ஐ ஹாவ் பீன் கிவன் த்ரூ அவுட் மை லைஃப். இது வந்து தமிழ்ல என்னன்னா, என் வாழ்நாளில் இதுவரை எனக்கு கிடைத்த அனைத்து பணத்திற்கும் நன்றி. இது வரைக்கும் நம்ம பணம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே நன்றி. என் வாழ்நாளில் இதுவரை எனக்கு கிடைத்த அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு நீங்க இந்த வாக்கியத்தை, இந்த சென்டென்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ரூபா நோட்டு இங்க இப்போ நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு $10 இல்லாட்டி ஒரு $5 நோட்ல கூட ஒரு ஸ்டிக் பேப்பர்ல இந்த சென்டென்ஸை எழுதி அந்த நோட்ல ஒட்டி நம்ம பர்ஸ்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நமக்கு வந்து அதை படிக்க முடியுமோ, அதாவது காலையில, மத்தியானம், த்ரூ அவுட் த டே, நாள் பூரா நம்ம வந்து இந்த மெசேஜ், இந்த சென்டென்ஸை வந்து நம்ம அடிக்கடி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு தடவை நீங்க படிக்கும் பொழுதும் இது வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ பணம் இருந்துச்சுல்ல, அதுக்கு அந்த நன்றி உணர்வை நான் செலுத்துறேன். இவ்வளோ ஒரு அபண்டன்ஸ் என்கிட்ட இருந்திருக்கு. பணம் மூலியமா நான் இத்தனை விஷயத்த வாங்கியிருக்கேன் அப்படிங்கும் பொழுது அந்த நன்றி உணர்வோட 100% நன்றி உணர்வோட நீங்க அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அப்படி அப்படி செய்யும் பொழுது நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து சேருமா. அதே மாதிரி நிறைய அதாவது டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கிறது, ரிபேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து சீக்கிரமே சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த மெசேஜை நீங்க வந்து ஒரு ஸ்டிக் பேப்பர்ல எழுதி தான் அந்த நோட்ல ஒட்டணும்னு இல்லை. டைரக்டா இப்போ நீங்க நம்ம ஊர்ல ஒரு 10 ரூபா நோட்ல கூட இந்த மெசேஜை எழுதி எப்பவுமே உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க அப்பப்போ அதை வந்து இப்போ வெளியில போறீங்கன்னா கூட அந்த ஏதாவது ஒரு செலவு இருக்குன்னா கூட அப்போ அந்த மெசேஜை நீங்க அப்படி அந்த நோட்டை வந்து நீங்க கையில இப்படி எடுத்துட்டு அந்த மெசேஜை நீங்க அப்படி படிக்கணுமா. படிச்சுட்டு நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இதெல்லாம் நீங்க முடிச்சிட்ட பிறகு இந்த பணத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்ல இல்ல ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா உங்க டேபிள் மேல வச்சுட்டு அந்த நோட்டை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதை வந்து இந்த மெசேஜை படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லதுங்கிறாங்க. அவ்வளோக்கு அவ்வளோ பணம் சேரும் அப்படிங்கிறாங்க. அதனால காலையில இருந்து நீங்க அந்த ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா காலையில இருந்து இந்த ஆபீஸ் விட்டு வெளியில வர வரைக்குமே அந்த சென்டென்ஸை வந்து நீங்க அடிக்கடி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ உங்களை வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்க, அதாவது பணத்தை பத்தி புலம்புற அளவுக்கு உங்க சிச்சுவேஷன் இருக்குங்கும் போது ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பணத்தை பத்தி புலம்புற அளவுக்கான ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. am I willing to pay the price for this complaint அப்படிங்கிறது. அதாவது இந்த புகாருக்காக நான் செலுத்த வேண்டிய விலையை செலுத்த தயாராக இருக்கிறேன்னா அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு நீங்க திருப்பி பே பண்ணணும். அதை எப்படி பே பண்ணுவீங்கன்னா, இருக்கிற பணத்தையும் நீங்க இழந்துருவீங்க. அதுதான் அந்த பே.
அதனாலதான் நம்ம வந்து யாரை பத்தியும் நம்ம பத்ரிஜியே சொல்லுவாரு, நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த மெசேஜை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம் ஐ வில்லிங் டு பே த பிரைஸ் ஃபார் திஸ் கம்ப்ளைண்ட்? நான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன், இதுக்கு நான் வந்து செலுத்துறதுக்கு, அதாவது இதுக்கான விலையை செலுத்த நான் தயாரா இருக்கனா அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால பணம் சம்பந்தமா எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாதீங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்க என்ன ஆகும்னா, பண வரவு அது கம்மி பண்றது மட்டும் இல்ல, ஸ்லோ பண்றது மட்டும் இல்ல, சுத்தமா அது நிறுத்தவும் செஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இனிமே பணம் சம்பந்தமா எந்த வித கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். எப்பவுமே என்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அதுக்காக நான் வந்து முழு மனதோட நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்க வந்து இந்த ப்ராக்டிஸை கடைப்பிடிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து அந்த சைல்ட்ஹுட்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அதுக்கான நன்றி உணர்வு வந்து செலுத்துறது மட்டும் இல்லாம இந்த இந்த இதை மட்டும் நீங்க இந்த மெசேஜை மட்டும் எவ்ரிடே நீங்க படிச்சாவே போதும். அதுவும் நீங்க ஒர்க்ல இருந்தீங்கன்னா, ஒர்க்ல இருக்கும்போது, ஆஃபீஸ்ல இருக்கும்போது இதை வந்து கண்டிப்பா இந்த மெசேஜை நீங்க படிச்சுட்டே இருங்க. எப்பெல்லாம் பணம் யாருக்காவது கொடுக்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்கும் போது, என்னால இந்த பணத்தை வந்து செலவு பண்ணி இந்த பொருளை என்னால வாங்க முடியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க. இதுக்காக நான் ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன்னு. எக்காரணத்து கொண்டு பணத்தை வந்து உதாசீனப்படுத்தவே கூடாது. அது ₹1 நோட்டா இருந்தாலும் சரி, ₹1 காயினா இருந்தாலும் அதை உதாசீனமே படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு ஒரு ரூபாவுமே மேட்டர்ஸ் அ லாட். அதனால நம்ம வந்து எப்பவுமே பணத்துக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் பண வரவுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்குங்கிறாங்க. அபரிவிதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அந்த மெசேஜை, அந்த நோட்டை வந்து உங்க கண்ணு முன்னாடி படுற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் முடியுமோ நாள் பூரா அந்த மெசேஜ் எப்பெல்லாம் முடியுமோ படிச்சுக்கோங்க. நன்றி உணர்வோட அந்த ஃபீலிங் அப்படியே இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிஸு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காலையில எழுந்திரிச்சோன்னா அந்த 10 பாயிண்ட் எழுதி முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பணத்துக்கான ப்ராக்டிஸை நீங்க எழுதணும். அதாவது எழுதி வச்சுட்டு படிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க நைட்டு தூங்க போகும்போது அந்த கூழாங்கல் ப்ராக்டிஸ். ஸோ இதை வந்து நீங்க அந்த கூழாங்கல் ப்ராக்டிஸ் அந்த மார்னிங் எந்திரிச்சோன்னா அந்த 10 பாயிண்ட் இதை மட்டும் நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இது அந்த 28 டேஸ்க்குமே வருது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து டே 5 டே 5 ப்ராக்டிஸ். டே 5 இந்த மணி ப்ராக்டிஸ். ஆனால் காலையில் இந்த 10 பாயிண்ட்டும் எழுதணும், நைட்டு இது ரெண்டும் வந்து த்ரூ அவுட் அந்த 28 டேஸுமே நீங்கள் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து டே 6க்கான ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ ஒர்க்கு பற்றி நம்ம நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவோம், பிடிக்காத வேலை செய்யறது. அதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கோம், எனக்கு வேலையே பிடிக்கல ஆனாலும் வேற வழி இல்லை நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப வறுமையில இருப்பாங்க. வறுமையிலிருந்து பார்த்தா திடீர்னு ஒரு நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. ஈவன் ஒரு எம்பையரை கட்டுற அளவுக்கு பெரும் பணக்காரங்களாகவும் அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் ஃபிகரா அவங்க வந்து மாறி இருப்பாங்க பர்சனாலிட்டியா. ஸோ எப்படி அதே மாதிரி அவங்க அளவுக்கு நம்மளும் படிச்சிருப்போம், அவங்க அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருப்போம். ஆனா அந்த அவங்க ரீச் பண்ண அந்த இடத்த நம்ம அடைஞ்சிருக்க மாட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சிலர் வந்து அடிமட்டத்துல இருந்து அப்படி ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு அவங்க போயிருப்பாங்க. இங்க என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராட்டிடியூடு தான். அவங்க அந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருந்தனாலதான் ஒரு நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு அவங்க உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம பிஎம் மோடி கூட அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் எவ்வளவு ஒரு சாதாரண மனுஷரு, ஆனா இன்னைக்கு வந்து அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில மக்கள் அவ்வளோ உயரத்துக்கு போறதுக்கான காரணம் இந்த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு சக்சஸ் வேணுமா, பணம் வேணுமா, நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே வந்து நன்றி உணர்வோட இருங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல, பட் ஸ்டில் அந்த வேலையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கும் போது அதுக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு அங்க ப்ரமோஷன் கிடைக்கும், அப்ரிசியேஷன் கிடைக்கும், 4 பேர் உங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க, உங்க பாஸ் உங்க வேலையை வந்து கவனிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த ஜாப்ல நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அதனால எப்பவுமே இதுலயும் அவங்க என்ன சொல்றதுன்னா, யார்கிட்ட எல்லாம் கிராட்டிடியூட் இருக்கோ, ஹூ எவர் ஹஸ் கிராட்டிடியூட் வில் பி given more and he or she will have abundance. Whoever does not have gratitude
ஈவன் வாட் ஹி ஆர் ஷீ ஹேஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் him or her. ஸோ இந்த லைனை வந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இந்த லைனை நான் வந்து நம்ம குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொன்று, நீங்க இந்த ஜாபுக்கு வந்து கிராட்டிடியூடா இருக்கும் பொழுது அந்த ப்ரமோஷன் மட்டும் இல்ல, பணமும் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸ் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில சமயம் பிசினஸ் வந்து நல்லா இருக்கும், சில சமயம் அது லாஸ்ல தான் போகும். பிசினஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை அப்படியே விட்டுறக்கூடாது, நன்றி உணர்வை விட்டுறக்கூடாது. பிசினஸ் நல்லாவே போச்சுன்னா கூட நாம வந்து ஓகே, நம்ம பிசினஸ் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குங்கிறதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ பிசினஸ் வந்து ஒரு லாஸை பார்க்குதுங்கும் போது, ஐயோ என் பிசினஸ் லாஸா போச்சுன்னு நீங்க வருத்தப்பட்டு உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும், இன்னும் லாஸா போயிடும். நம்மளோட மெயின் இதுவே என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இன்னும் இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, நீங்க தான் குடும்பத்துல எல்லாரையும் பார்த்துக்கிற நிலைமையில இருக்கீங்கங்கும் போது, ஸோ அதுக்கே நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நிகழ்வுகள் வந்து உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அதுக்குமே நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு வந்து நிறைய கேர், லவ் எல்லாம் கொடுக்க முடியுது இல்லையா, மற்றவங்கள நம்ம பார்த்துக்க முடியுது இல்லையா, அதுக்காக நீங்க வந்து கிராட்டிடியூட் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மேனேஜர் உங்க கூட எப்பவுமே இருக்காருன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க கிராட்டிடியூடோட இருக்கிறீங்களோ அந்த மேனேஜர் உடனே நோட் பண்ணி வச்சுப்பார். அவரோட வேலை என்னன்னா, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க கண்ணுக்கு தெரியாம அவர் வந்து உங்க கூடயே இருக்காரு அப்படிங்கிறத நீங்களா ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ உங்க எண்ணங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய உணர்வுகள் வந்து ஒரு ஆள் நோட் பண்ணிட்டே இருக்காங்கங்கிறத நீங்க வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஸோ நீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ், இப்போ சப்போஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ஒரு 30 விஷயத்துக்கு கிராட்டிடியூடோட இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் நல்லா நோட் பண்ணி வச்சுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திருப்பி நீங்க வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது அதையும் நீங்க இந்த இன்விசிபிள் மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க, இதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஜாப் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாப்ல நிறைய பேர் வந்து உதவி செய்யறதுக்கு, வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அவங்களுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நீங்க வேலை இடத்துல பார்த்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா, பிரேக் டைம்ல உங்களுக்கு காஃபியோ ஒரு டீயோ அந்த மெஷின் இருக்கும், அந்த மெஷினுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் செலுத்தலாம். அதே மாதிரி ஃபோனு, லேப்டாப், கம்ப்யூட்டர், அப்புறம் நீங்க வேலை செய்யற இடத்துல ஏசி இருக்கும், அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து நன்றி உணர்வோடு இருக்கலாம். அதே மாதிரி உங்க பாஸ், அவருக்கும் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும்போது நீங்க செய்யற வேலையை அவர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ நீங்க அவரு உங்க வேலையை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வரும். அதனால வந்து ஜாப் சம்பந்தமா என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க கிராட்டிடியூடோட இருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு ஒரு பேப்பர்ல எழுதலாம். இல்லாட்டி மனசுக்குள்ளேயே வந்து நீங்க இந்தந்த விஷயத்துக்கெல்லாம், இந்த வேலையில நான் இருக்கேன், இந்த சூழல்ல நான் இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் நான் நன்றி உணர்வோட இருக்கேன், என்னோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு வேலையில நல்ல உதவியா இருக்காங்க, என்னை சுத்தி இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னொண்ணுமே. நீங்க வேலைக்கு வந்து ஒரு பஸ்ல வரீங்கன்னா அதுக்கு கூட வந்து இந்த பஸ் எனக்கு என் வேலைக்கு நல்லா கரெக்டான நேரத்துக்கு வந்து சேர்றதுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே நீங்க நன்றி உணர்வோடு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க சாட்டர்டே சண்டே வந்து இத சொல்ல தேவையில்ல, எப்பெல்லாம் நீங்க வேலையில இருக்கிறீங்களோ அப்ப மட்டும் இந்த கிராட்டிடியூட நீங்க சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க்குக்கான ப்ராக்டிஸு. இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.